ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரிதான், பொட்ட பிள்ளையா இருந்தாலும் சரிதான். சரி, ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொட்ட பிள்ளையா இருந்தாலும் சரி. பட்டம் தப்புனா நட்டம் தான். அது என்ன பட்டம்னா என்ன, நட்டம்னா என்ன? எந்த வயசுல எதை அனுபவிக்கணுமோ அனுபவிச்சே தீரணும். கண்டிப்பா அனுபவிச்சே ஆவணும். ஓரட்டில் வடியாத பாடமும் ஈரட்டில் வளராத வளர்ப்பும் மூகட்டி 24 பாராத மனமும் 4-8-32 பெறாத குழந்தையும் 5-8-40 அகம்பொருள் சேர்க்காத உடலும் 6-8-48 வயசுல பேரம்பேத்தி எடுக்காத திரேகமும் 7-8-56 வயசுல காய் வெட்டிய கட்டிடணும், காசிக்கு போயிடணும். 56 வயசு ஆயிடுனா ஊருக்குள்ள நமக்கு சோழி இல்ல. 56-57 வயசு ஆயிடுனா ஊருக்குள்ள ஆண்ட கூடாது, பேசாம காய் வெட்டி கட்டி காசிக்கு போயிட்டு வந்துடணும் சொன்னேன். ஆமா, அதனால இந்த சங்கிலி மாட கோனாருக்கும் ஈனமுத்தம்மாளுக்கும் வயசாகிட்டு இருக்கு. வயசு போயிட்டே இருக்குல்ல, பிள்ளை இல்ல. அதனால உடனே சங்கிலி மாட கோனா சொன்னாயா, அம்மா நம்ம குலதெய்வம் வன்னியடி சுடலைய கும்பிட்டமே, அந்த தெய்வம் கண் திறக்க மாதிரி தெரியலையே, ஒரு பிள்ளைய குடுக்கலையா, அந்த ஐயா குடுக்கலையே இன்னும். அதனால என்ன செய்யணும்? உடனடியாக இந்த சங்கிலி மாட கோனார் நினைக்காரு, இந்த உலகத்திலே நம்ம ஏரியாக்களே ரொம்ப பேமஸா இருக்காரு சங்கரங்கோயில். சங்கரங்கோயில் ஆமா, சங்கரங்கோயில்ல சரி சங்கரநாயனாருடைய ஆலயம் இருக்கு. ஆமா இருக்குல்ல, ஆலயம் இருக்கு. சங்கரநாயனார் கோமதி அம்பிகை இருக்காங்க. அதனால அந்த சங்கரநாயனாருடைய வாசல்ல போய் மாதாந்த நடந்தோம்னா சொன்னா அந்த சங்கரநாயனாராவது நமக்கு பிள்ளை கொடுக்க மாட்டாரா? நமக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா ஐயா? அப்படி என்று அந்த சங்கிலி மாட கோணாரோ, சங்கிலி மாட கோணாரோ ஐயா அவருடைய மனைவி அம்மா நம்ம ஈன நல்லோ முத்தம்மா, நம்ம மாதாந்த நடக்கணுமே இந்த நாளான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில நாளான நாளையில அவர் நல்ல வெள்ளிக்கிழமையில வெங்கடாசலபுரம் மதியில சங்கிலி மாட கோணா அந்த ஈனமுத்து அம்மா சங்கரநாயனார் வாசலுக்கு நம்ம மாதா அந்த நடப்பதற்கு அவங்க மாட்டு வண்டி ஊட்டியல்லோ, மாட்டு வண்டி ஊட்டியல்லோ அவங்க 2 பேரும் வாரா. அப்ப 2 பேரும் வார போது ஐயாவான இன்ப வரும் சங்கிலி மாட கோணா மாட்டு 2 மாடு. சரி, மாட்டு வண்டிக்கு வண்டி மாடு 2 மாடு. 2 மாடு சரியான மாடு. வளர்த்த கால புள்ள கால. ஆமா, இடத்த காலம் மயில கால. மயில கால புள்ள மயில. ஆமா, சூப்பரா இருக்கும் மாடு. கூடு கொம்பு. கூடு கொம்பு கால. ஆமா, மாட்டுக்கு வயது 4 பல் தான். ஆமா, 4 பல் தான் போட்டுருக்கு. இவர் பக்கத்துல இருந்து பாத்துருக்காரு பல்லுக்கு, மாட்டுக்கு பல்லு எத்தனைன்னு. ஆமா, மாட்டுக்கு பல்லு பார்க்க உங்களுக்கு தெரியாதுல, எனக்கு தான் தெரியும். நாங்க அதுக்கு வேண்டாம் சாமி, எங்களுக்கு எங்களுக்கு வேண்டாம். அதான சங்கிலி மாட கோணாரோ நல்ல வெள்ளிக்கிழமையில சங்கரநாயனார் வாசலுக்கு மாதாந்த நடக்கணுமே காலையில எழுந்தரித்து முங்கி நல்ல குளிப்பாரா, ஈரத்தள தோத்தாமல் அந்த ஈனமுத்து அம்மா அவ எடுத்த முந்தி புளியாமல் அவ ஈர துயிலோட அவன் மாதாந்த நடக்க போறா.
நடப்பதற்கு வளர்த்த கால பிள்ளைகால இடத்த காலம் மயிலக்கால அத வண்டியில பூட்டியல்லோ சங்கிலி மாட கோணாரோ வண்டி அடிப்பாரா ரெண்டு மாட்டையும் வண்டியில பூட்டி சரி சங்கிலி மாட கோணாரு வண்டி அடிக்காரு. ஆமா ஈனமுத்தம்மா வண்டி மாட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கா. ஐயா இரண்டு பேரும் ஒவ்வொரு தெய்வத்தையும் கும்பிட்டுக்கிட்டே வராங்க. ஈனமுத்தம்மாளுக்கு தெய்வம்னா போதும். கல்லுல சேலை கட்ட நின்று கும்பிட்டு போவா. கல்லுல சேலை கட்டிருந்தாலும் நின்று பார்த்து அம்மா கும்பிட்டு போவா. அம்மா பீடம் கண்ட இடங்கள் எல்லாம் புள்ள வரங்க பாடா. அவ கல்ல கண்ட இடங்கள் எல்லாம் அவ கையெடுத்து வணங்குவாரா. அவ கையெடுத்து அப்போ கட்டழகி பொட்டழகி ஈனமுத்து அம்மா இந்த வெங்கடாசலபுரம் மும்பிட்டு மாட்டு வண்டி வருவதையா யாதவரின் தெரு கடந்து மாட்டு வண்டி வார போது வெங்கடாசலபுரம் மதியில உச்சினி மாகாளியத்தான் வணங்கி அம்மா உலகம் மாற வணங்கணுமே சங்கிலி மாட கோணா அந்த ஈனமுத்து அம்மா அந்த உலகம்மா வாசலிலே உலகம்மா வாசலில அவ பிள்ளை வாரம் கேட்காத சங்கிலி மாட கோணாரோ அம்மா அம்மா முத்தம்மால என்னய்யா நாம ஊர்ல இருக்கும் தெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் மத்த தேவாலய பார்க்கணும். ஏன்னா குலதெய்வம் வன்னியடி சுடலைக்கு சித்தாத்தங்கரையில தென்கரையில இருக்கும் நம்ம சாமிக்கு 21 செவ்வாய் வெள்ளி நேர்ந்து தவமிருந்து நெய்வழக்கு ஏற்றி சங்கிலி மாட கோணாரு வன்னியடி சுடலைய மண்டி போட்டு உருளுதாரு. தெய்வமே அப்படியே சுடல எனக்கு ஒரு பிள்ளைய கூட ஐயா அவர் கும்பிடுறாரு. ஈனமுத்தம்மா பாதாளகண்டி பேச்சு பிரம்மசக்தியும் கும்பிட்டா. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த உள்ளூர்ல இருக்கும் தெய்வம் நமக்கு கண்டறக்கலைய அப்படின்னு இவா நினைக்கா. ஆனா வன்னியடி சுடலைய கும்பிட்டவன் கெட்டதா சரித்திரமே இல்ல. ஆமா உடனேக்கு உடனே கொடுப்பாரு. உடனேக்கு உடனே பலனை கொடுப்பாரு. வன்னியடி சுடலையை எடுத்த கையை கும்பிட்டவங்களை நம்ம சாமி என்னைக்கும் கெட்டு போனதா சரித்திரமே இல்ல. அதனால நம்ம உள்ளூர் தேவாலய விட்டுட்டு சங்கரங்கோயில இருக்கும் சங்கரனைனார் வாசல்ல போய் மாதாந்த நடந்துடணும் அப்படின்னு இவங்க ரெண்டு மாட்டு வண்டி பூட்டி வரும்போது வெங்கடாஜல ஊர்ல இருக்கா உச்சினி மாகாளி அம்மா அவளையும் கும்பிட்டுட்டு வேற யார் இருக்கா எங்க தாயான உலகம்மால உலகம்மா வாசலில மாட்டு வண்டி வரும்போது சங்கிலி மாட கோணா அந்த ஈனமுத்து அம்மா மாட்டு வண்டியை விட்டு கீழே இறங்குனாங்க இரண்டு பேரும். ஏ அம்மா உலகம்மா எனக்கு எப்படியாவது பிள்ளைய கூட ஆத்தா. அப்போ உடனே ஈரமுத்தம்மா மண்டி போட்டு மடி பிச்சை கேட்க உலகம் மாட்ட. உலகம்மா பார்த்தா கவலைப்படாத உன் குலதெய்வமே உனக்கு கண்டிப்பா குழந்தை வரம் தரும் அப்படின்னு இருக்கும்போது அந்த உலகம்மா வாசல் விட்டு மாட்டு வண்டி வருகுதையா. எங்க எங்க வருகுதா வெங்கடாசலபுரம் ஊரும் விட்டு செலியநல்லூர் தான் கடந்து குப்பனாபுரம் வழியா நமது கூண்டு வண்டி வருகுதையா. சங்கிலி மாட கோணாரோ கட்டாரம்
குளமும் விட்டு அந்த கட்டாரம் குளமும் விட்டு சங்கிலி மாட கோனாருட அந்த மாட்டு வண்டி வருவதையோ வாரபோது அழகிய வண்டிய புறமும் விட்டு அழகு வண்டி வருவதையா அந்த சங்கரம் கோவிலில சங்கரனைனர் வாசலுக்கு நம்ம பிள்ளை வர வாங்கணுமே யாதவ குலமதியில வந்துதித்த உத்தமர் தான் சங்கிலி மாட கோணா ஈனமுத்து அம்மா அழகிய வாண்டிய புறம் கடந்து அழகு வண்டி வரும்போ நமது வன்னி கலந்த தேவர் கோலம் தான் கடந்து வருகுதையா வண்டியது அங்கிருந்து வாரமோ பணவடலி சத்திரமோ குருக்கள் வட்டி தான் கடந்து அந்த காளாங்கர ஓடையில காளாங்கர ஓடையில சங்கிலி மாட கோணாரோ மாட்டுக்கு தண்ணி காட்ட வேணும் என்று காளாங்கர ஓடையில ஓடையில மாடுகளை அவ பாரா அப்பு சங்கிலி மாட கோணாரோ ஈனமுத்து அம்மாரோ மாட்டுக்கு தண்ணி காட்ட வேணும் என்று சங்கரன் கோயில இருக்கும் சங்கரனாருடைய வாசலுக்கு மாதாண்ட நடக்க வேணும் என்று அந்த மாட்டு வண்டியானது அழகிய வாண்டிபுரம் கடந்து வன்னி கலந்த தேவர் குளம் கடந்து பணவடலி சத்திரம் கடந்து குறுக்கல் வட்டி கடந்து காளாங்கர ஓடைக்கு வரும்போது சங்கிலி மாட கோனாரு சரி வீட்டுல இருக்கும் ஆடு மாடுகளா ஆடு மாடா நினைக்க மாட்டாரு பெத்த பிள்ளையா நினைப்பாரு ஆமா எல்லாரும் அப்படிதான் அதுவும் நமக்கு ஒரு பிள்ளை தானே ஆமா அப்படி என்ற அந்த மாடுகளுக்கு தீவனம் போட்டு தண்ணி காட்டணும் சரி ஐயா உடனே காளாங்கர ஓடையில வண்டியை நிப்பாட்டினாங்க வண்டியை நிப்பாட்டி 2 மாட்டையும் அவுத்து பிள்ளை காலம் மயில காலம் மரத்துல கெட்டி தண்ணிய காட்டி தீவனத்தை போட்டுட்டு இவங்க இங்க இருந்து சாப்பாடு கொண்டு போயிருந்தாங்க அந்த கட்டுச்சோர உழைச்சி சங்கிலி மாட கோணாரும் ஈனமுத்தம்மாடும் அந்த காளாங்கர ஓடையில குளிர்ந்த நிழலு பாத்துக்கோங்க அந்த நல்ல வேப்ப மரத்து நிழல் பக்கம் இவங்க போய் உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு குளிர்ந்த நிழல் பாருங்க கண்ணு அப்படியே சோக்குது கண்ணு அப்படியே சோக்குது அப்ப நினைக்காரு சங்கிலி மாட கோணாரு அந்த சங்கிலி மாட கோணாரும் ஈனமுத்து அம்மாளும் என்ன செய்தாங்க அந்த காளாங்கர ஓடையில ஓட பக்கத்துல இருக்கும் மரத்து நிழல்ல படுத்திருக்காங்க யாரு பார்த்தா அப்பா மணி வழக்கில் பிறந்த உள்ள மாயாண்டிய சுடர ஐயா சித்தாத்தாங்கரையில கொழுவிருக்கும் சுடர தெய்வம் வன்னியடிய சுடர ஐயா சுடர ஐயா ஏ ஆதாளி போட்டு வரு ஐயா அவனும் முண்டம் போல உருண்ட தெய்வம் பொல்லாத சுவாமி முண்டனுமா வன்னியடிய சுடர ஐயா
கோனாருக்கு காலாங்கர ஓடையில ஓடையில அவருக்கு குழந்தை வரும் கொடுக்கணுமே ஓடையில அப்பா திருவரக்கில் பிறந்த புள்ள சித்தாத்தங்கரையில வன்னியடி சுடர ஐயா மயண்டி மணி வரைக்கில் பிறந்த தெய்வம் சுடர மையானும் போன புள்ள அவன் சுடருள் பிறந்த புள்ள சுடர ஐயா மயண்டி சுடுகாடு போன புள்ள சுடர ஐயா அந்த காலாங்கர ஓடையில இருக்கக்கூடிய சங்கிலி மாட கோனாருக்கு ஈனமுத்து அம்மாளுக்கும் இப்பமே போய் நாம குழந்தைய கொடுத்துடணும் சரி என்று வெங்கடாச்சலபுரத்துல சித்தாத்தங்கரையில தென்கரையில இருக்கும் எங்க வன்னியடி சுடல போய் தூங்குகின்ற சங்கிலி மாட கோனார தட்டி உசுப்புதாரு. சரி யார் யா உசுப்புதான் எங்க வன்னி அடிய சுடர ஐயா சங்கிலி மாட கோனார தட்டி மெல்ல உசுப்பும் போது வன்னியடியே மகராசா நீ திருவலைக்கு பிறந்த புள்ள பிறந்த புள்ள தில்லை வானோ காத்த புள்ள அவன் முண்டம் போல உருண்ட தெய்வம் இருதல முண்ட சுவாமி சங்கிலி மாட கோணார வன்னியடி சுடல முண்டா சுடல முண்டா மாயாண்டி தட்டி மெல்ல உசுப்புவானா ஏமா கொலை போடுங்க சாமி வரட்டும் போடுங்க கொலவைய அப்பனே முண்டம் போல உருண்ட தெய்வம் வன்னி அடி சுடல முண்டா அம்மா போடுங்க அம்மா ஒரு உழவ நீ சித்தாத்தான் கரைதடியில நீ வெள்ளத்தில வந்த தெய்வம் நீ குத்தால மலையதில இருந்த வந்தா இருந்த வந்தா வன்னியடியே சுடல ஐயா அந்த கசத்து பக்கம் வந்த தெய்வம் நீ வெள்ளத்தோட வெள்ளமாக வந்தான் சுடல ஐயா வன்னியடியே சுடலைக்குத்தான் அம்மா போடுங்க அம்மா ஒரு உலவ சுடலும் பொய்யானோ போன பிள்ளை மாயாண்டி இந்த சாமி மாண்டவரோ தின்ன பிள்ளை அப்ப கையும் இல்ல காலும் இல்ல உனக்கு வாயும் இல்ல வயிறும் இல்ல சுடரும் முண்டம் போல உருண்ட வந்தான் வன்னியடியே முண்ட சுவாமி உனக்கு இருதல முண்டன் என்று முண்டன் என்று சுடல அவனி எல்லாம் பேர் விளங்கும் எங்க பேச்சி அம்மா வளர்த்த புள்ள பேச்சியம்மா பேயாண்டி சுடல ஓடியா வன்னியடியே மகராசா நீ
வன்னியடி சுடலம் உண்டா மூத்த பிள்ளை முண்ட சுவாமி முண்ட சுவாமி இளைய பிள்ளை சுடல ஐயா சாமி ஆப்பும் காலாங்கர ஓடையில சங்கிலி மாட கோணாரிடம் தூங்குகின்ற கோணார ஏ மயாண்டி ஏ வன்னியடி சுடல ஏ முண்டசாமி தட்டி உசுப்புதாம் ஐயா இந்த முண்டசாமி சும்மா இருப்பானா அவன் முண்ட கண்ண உருட்டுவானா ஏ சுடல ஐயா மயாண்டி முறுக்கு மீசைய முறுக்குவானா உனக்கு வலதுபுற மீசையது ஏ வன்னியடி சுடலைக்குத்தான் உனக்கு வல்லையம்போ துடிக்குதப்பா இடதுபுற மீசையது ஏ முண்ட சுவாமி உனக்கு ஈட்டி போல துடிக்குதப்பா மீசையது அந்த காலாங்கர ஓடையில வன்னியடி சுடல ஐயா ஆன பந்தம் எறிகிறதோ ஆளாளி போடுறதோ ஒத்த பந்தம் எறிகிறதோ சுடலம் உண்டா அதுல நீ ஊரச்சத்தம் போடுறதோ எறிகிறதோ சங்கிலி மாட கோணாரிடம் ஏ ஐயா சங்கிலி மாட கோணார என்ன நேர்ந்து தவம் இருந்துட்டு உன்னை நான் கைவிட்டுருவோம் பாத்தியாப்பா இதனால இதுவரைக்கும் இந்த சித்தாத்தங்கரையில வெங்கடாசலபுரத்துல தென்கரையில இருக்கு எங்க வன்னியடி சுடலைய கும்பிட்டவன் கெட்டதா சரித்திரம் இல்ல நீ எனக்கு அடிமையா இருந்து என் வரிகார பிள்ளையா இருந்து என்ன கும்பிடக்கூடிய பிள்ளையா இருந்து எனக்கு கோமரமா இருந்து உனக்கு பிள்ளை இல்லாம விட்டுரும் பாத்தியா ஏ சங்கிலி மாட கோணார உனக்கு பிள்ளை இல்லையேன்னு கவலைப்படாத உனக்கு எண்ணி 10வது மாதத்துல ஏ மாதத்துல உனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்போ இந்த வன்னியடி மாயாண்டி உனக்கு குழந்தை வரும் அந்தாரே அப்பா வன்னியடி சுடல ஐயா குழந்தை வரும் தந்தேனப்போ 3 குழந்தை ஆண் குழந்தை ஒரே ஒரு பெண் குழந்தை தலநாளையில பிறந்த பிள்ளைக்கு தலநாளையில பிறந்த பிள்ளைக்கு உன்னை வாழ வச்சவன் யாரு இந்த வன்னியடி சுடல மூத்த பிள்ளைக்கு என் பேர விடவியா ஐயா முதலாவது குழந்தைக்கு தான் சுடலையுட பேர் கொடுத்தான் பேர் கொடுத்தான் உன்னை சுந்தரமா வாழ வைப்பேன் இன்று பேசும் நல்லோ தெய்வம் தானோ வன்னியடி சுடல ஐயா என் பேரை கொடுப்பியா இரண்டாவது உனக்கு ஆம்பளை பிள்ளைதான் பிறக்கும் எங்க அப்பன் முருகப்பெருமான் வேளாவன் பேரை கொடுக்கணும் 3வது ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அதுல ஒளி முத்து சுவாமியோட அவன் திருப்பெயர கொடுக்கணுமே பிறகு ஒரே ஒரு பெண் குழந்தை அவ பெயரு மாடத்தின்
ஓ சங்கிலி மாட கோனார உமக்கு 3 ஆண் குழந்தை ஒரே ஒரு பொட்ட பிள்ளை. அவ பேரு எங்க மாடனுட தேவி அம்மா மாடத்தி அம்மா ரெண்டு அம்மா ரெண்டு நீ ஒரு பெயரு கொடுக்கணுமே ஒரு எலுமிச்சங்கனி கொடுத்தான் சுடல ஐயா. சங்கிலி மாடா கொனாருடைய கையை பிடித்தான் அந்த வன்னியடி முண்டசாமி. முண்டம் பின்னால இருந்து எட்டி எட்டி பாக்கான். சுடல முன்முகத்தை காட்டுதாரு. இவன் கருத்த பாண்டி சுடல ஐயா உனக்கு கருப்பு முகம் கொண்ட தெய்வம் நீ பேயாண்டி பிச்சாண்டி நீ பேரு விட்ட சுடல ஐயா நீ கோமனை தாண்டி கூத்தாண்டி சுடல முண்டா நீ கோவக்கார சுடல ஐயா அப்பம் பார்த்தானே சுடல தெய்வம் ஒரு எலுமிச்சங்கனிய கொடுத்து சங்கிலி மாட கொனார போயிட்டு வா உனக்கு எந்த குறையும் வராது அப்படி என்று காலாங்கர ஓடையில வச்சு ஐயா குழந்தைய கொடுத்தாரு. விறுவிறுன்னு சித்தாத்தாங்கரைக்கு தென்கரையில வந்து வன்னியடி சுழலையும் உண்ட சுவாமியும் வந்து அமர்ந்த பிறகு இங்க இருந்து விறுவிறுன்னு மறுபடியும் நம்ம சங்கரன் கோயிலுக்கு வந்துட்டோம். தூங்குகின்ற ஈனமுத்தம்மால உசுப்புதாரு சங்கிலி மாட கோனாரு. சரி ஏன் அம்மா ஏன் அம்மாளு நான் இந்த தெய்வத்தை நினைச்சு நம்ம கும்பிட்டு வந்தமே. ஆமா என் வன்னியடி சுடலையே என் கனவுக்கு வந்தாரா? என்ன சொன்னாரு? வன்னியடி சுடலையே என் கனவுக்கு வந்து உனக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும் சொல்லியிருக்காரு. சரி அதனால நீ கவலைப்படாத அம்மா. 3 ஆம்பளை பிள்ளை பிறக்குமா? சரி முத பிள்ளைக்கு வன்னியடி சுடலையுடைய பேரை விடணுமா? விட்டுருவோம். 2வது பிள்ளைக்கு வேலவன் பேரை கொடுத்துருவோம். 3வது ஒளிமுத்து சுவாமியும். சரி 4வது மாடனுடைய தேவி மாடத்தி அம்மா. அவன் பேரை கொடுத்தா அவனை வாழ வைப்போம் சொல்லிட்டு போயிருக்காரு. சரி ஆட்டோ ஐயா என்ன வன்னியடி மகாராசாவே வந்த பிறகு நமக்கு என்ன கவலை? அப்படி என்று சங்கரங்கோவில் போக வேண்டும் என்று அந்த சங்கரன் நல்லோ கோவில் 2 சங்கரன் கோவில் வந்து சங்கிலி மாட கோனாரோ ஈனமுத்து அம்மாளோ கோயிலுக்குள் வந்தல்லவோ மண்டி போடுவாளா ஈனமுத்து அம்மா அவன் மடிப்பிச்ச கேட்கணுமே. சங்கர நயினார் பக்கத்துல இருக்கு நாகசொன. ஆமா அந்த நாகசொனையிலே வந்து தீர்த்தமாடி அந்த ஆவட பொய்கையிலோ சங்கிலி மாட கோனாரோ அந்த ஈனமுத்து அம்மாளோ அவங்க என்ன செய்வாரா? நாகசொனையதில தீர்த்தமாடி ஆவட பொய்கையிலும் தீர்த்தமாடி சங்கிலி மாட கோனாரோ சங்கரனைனார் முன்னார கையெடுத்து வணங்குவாரா. அப்போ கையெடுத்து வணங்கும் போது சங்கரனைனாரும் அருளாகி ஆமட கோமதி அம்மா முன்னால இந்த அம்மா ஈனமுத்தம்மா போய் மண்டி போட்டு மடியேந்தி மடிப்பிச்ச கேட்டான். அப்போ உடனே சங்கரனைனார் உருவாகி ஐயா சங்கிலி மாட கோனார உன் கனவுல உனக்கு பிள்ளை இல்லையப்பா
உன்னுடைய சரித்திரத்தை எடுத்து பார்க்கும்போது உனக்கு பிள்ளை இல்லையே. சங்கிலி மாட கோனாருக்கு கோவம் வந்துட்டு, என்னடா நம்ம கும்பிடக்கூடிய தெய்வம் இந்த வெங்கடாச்சலபுரத்துல சித்தாத்தாங்கரையில தென்கரையில இருக்கும் எங்க வன்னியடி மாயாண்டி வந்து நமக்கு குழந்தை தந்திருக்காரு. இந்த தெய்வம் என்ன நமக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லுது. அப்ப உடனே இந்த ஈனமுத்தம்மா சொன்னா, அம்மா ஆவட கோமதி, ஐயா சங்கர நயினார, எனக்கு பிள்ளை வாரம் தரலையானா நாக்க பிடுங்கிருவேன், நல்வுயிரமாச்சிடுவேன். நாக்கணம் பிடுங்கிடுவேன், நல்வுயிரமாச்சிடுவேன். சங்கிலி மாட கோணா ஈனமுத்து அம்மா அழுது மெல்ல புலம்பும் போது சங்கரனையினர் ஓடி வந்து, கவலைப்படாத சங்கிலி மாட கோனார, ஆமா அப்பா மகனே ஏ பைரவா, என்ன சங்கரனார் வாசல இருக்கும் பைரவனை கூப்பிட்டாரு. சரி ஏ பைரவா, என்ன இப்பமே போ, இப்பமே போய் அந்த ஈனமுத்து அம்மாளோட அவளுடைய திருவயத்தில் தலைமகன் ஆண் குழந்தையா, தலைமகன் ஆண்மகனா இந்த பைரவனும் பிறக்கணும். பார்த்தார்கள் இரண்டு பேரும், என்ன என்ன நடக்குமானா பைரவனை கூப்பிட்டு, நீ சங்கிலி மாட கோனாருடைய மனைவியாகப்பட்ட ஈரமுத்தம்மா வயித்துல ஒரு ஆண் குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு சொன்ன போது பார்த்தார். உடனே சங்கிலி மாட கோனாரும் என்னையா செய்தார். அப்ப குழந்தை வரம் கொடுக்கும் போது பைரவசாமி கேட்காரு, என்ன கேட்டார், என்ன கேட்டார், என்ன குழந்தையா பிறக்க சொல்லுற. ஆமா, அப்போ என்ன குழந்தையா பிறந்தாலும் காணாது, காணாது காணாது எப்ப வந்து உங்களை நான் அடையணும். உனக்கு 21 வயசுதான் பிராயம். ஆமா, 21 வயசு வரைக்கும் தான் உனக்கு மானிட பிறவி. 21 வயசுல நீ மானிட பிறவியாகவும் 21 வயசுக்கு பிறகு தெய்வ பிறவியாகவும் நீ என் கூட வந்துரு. நம்ம இடத்துக்கே வந்துடலாம் அப்பா அப்படின்னு பைரவனை போய் அந்த சங்கிலி மாட கோனாருடைய மனைவி ஈனமுத்தம்மா வயத்துல ஒரு ஆண் குழந்தையாக பிறக்க சொன்னார். அவதரிக்க போறார். அப்ப பிறக்க சொல்லிட்டு விறுவிறுன்னு சங்கரனைனார் சங்கிலி மாட கோனார் பக்கம் வந்து வந்தார். ஐயா, என்ன சங்கரங்க கோனார இந்தாரும் தீர்த்தமும் திருவரம்பையும் கொடுத்தா. தீர்த்தமும் திருவரம்பையும் கொடுத்துட்டு அவங்க வந்துட்டாங்க. அப்போ பிரசாதம் வாங்கியல்லோ வீட்டுக்கு தான் போகணுமே. வளர்த்த கால மயில கால, வளர்த்த கால பிள்ளை கால, இடத்த கால மயில கால, மாட்டு வண்டி பூட்டி எல்லோ, மாட்டு வண்டி பூட்டி எல்லோ அந்த தெய்வம் அது வருவதையா. சங்கரன் கோவில் விட்டு சங்கிலி மாட கோனாரோ ஈனமுத்து அம்மாரோ பணவடலி சத்திரம் விட்டு அலைய வாண்டிய புறங்கடந்து அழகு வண்டி வருகுதையா. கிழக்கு முகம் திரும்பியல்லோ அது கட்டாரம் குளமும் விட்டு குப்பனாபுரம் பாத கூடி செலிய நல்லூர் ஓட்டுப்பா இந்த வெங்கடாசலபுரமதியில வெங்கடாசலபுரமதியில அவங்க வீட்டுக்கு தான் வந்தான். அவங்க வீட்டுக்கு தான் வரும்போது என்ன என்ன நடக்குமானால் சங்கிலி மாட கோனாரோ
அந்த ஈனமுத்து அம்மா வீட்டுக்குள்ள வந்தல்லவோ அன்று நாள் முதலாக விரதம் இருந்தவங்க இல்லறத்திலே நல்லறம் கொண்டு வாழ்ந்த காரணத்தாலும் எங்க குலதெய்வம் வன்னியடி சுடலையுடைய அருளாலையும் சங்கரன் கோயில்ல இருந்த சங்கரனைனாருடைய அருளாலையும் அந்த சங்கரனைனாருடைய அருளாலையும் அந்த சங்கிலிமாட கோனாரோட மனைவியான ஈனமுத்து அம்மாளும் அவ அன்று முதல் குழி மறந்தாள் அன்று முதல் குழி மறந்தாள் அந்த ஆயிலையா சூழானா அவரும் நன்றியுடன் குழி மறந்தா 40 நாள் கர்ப்பமானா அப்படியாக சங்கிலிமாட கோனாருடைய மனைவியாகப்பட்ட அந்த ஈனமுத்தம்மா 30 நாள் ஒரு மாதம் சூலானா 60 நாள் 2 மாதம் 60 நாள் 2 மாதம் அந்த ஆயிலையா சூலானா சங்கிலி மாட கோனாரோட மனைவியான ஈனமுத்தா 3வது மாதத்தில 3வது மாதத்தில முத்து முத்த வேத்திடுமா முகத்தில் கலர் கொடுத்திடும் அம்மா 4வது மாதமாச்சே 4வது மாதத்தில நடுக்கியதொரு மயக்கையான 5வது மாதமாச்சு மாடக்கோணர் மனைவியவா ஈனமுத்தம்மா 5வது மாதத்தில அவளுக்கு 60 பூரண